ஒவ்வொருவரும் தனது வாழ்வில் பல மனிதர்களை பற்றியும் பல காரியங்களை பற்றியும் மிகவும் பயப்படுகிறார். சிலருக்கு கண்ணீரை கண்டால் பயம், இருட்டை கண்டால் பயம், சத்தத்தை கேட்டால் பயம், மேல் அதிகாரிகளை கண்டால் பயம். இப்படியாக பல்வேறு நிகழ்வுகளை மனிதர்களை குறித்து பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நமக்கு திரும்ப திரும்ப நினைவுபடுத்துவது பயப்படாதே, அஞ்சாதே, கலங்காதே. இந்திய வழிபாட்டில் நாம் யாருக்கு அஞ்சக்கூடாது, யாருக்கு அஞ்ச வேண்டும் என்பதை தெளிவுபடுத்துகிறார். திருத்தூதர் பவுல் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் 5வது அதிகாரம் 12வது வசனங்களை தொடர்ந்து 18 வயசானவர்கள் புரியும். சகோதர சகோதரிகளே, ஒரே ஒரு மனிதன் வழியாய் பாவம் இந்த உலகத்தில் நுழைந்தது. அந்த பாவத்தின் வழியாய் சாவு வந்தது. அதுபோலவே எல்லா மனிதரும் பாவம் செய்ததால் எல்லா மனிதரையும் சாவு நம்பிக்கொண்டது. திருச்சட்டம் தரப்படும் முன்பு உலகில் பாவம் இருந்தது. ஆனால் சட்டம் இல்லாத போது அது பாவமாக கருதப்படுகிறது. ஆயினும் ஆதாம் முதல் மோசே வரையில் இருந்தவர்கள் ஆதாமை போல கடவுளின் கட்டளைகளை மீறி பாவம் செய்யவில்லை. எனினும் சாவு அவர்கள் மீது ஆட்சி செய்தது. இந்த ஆதாம் வாழ்விற்கும் உண்மையாக இருக்கிறார். Amen.
முழுவதும் கொள்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஏனெனில் வெளிப்படாதவாறு மூடப்பட்டிருப்பது ஒன்று இல்லை. அறிய முடியாதவாறு அறிந்திருப்பதும் ஒன்று இல்லை. நான் உங்களுக்கு இருளில் சொல்வதை நீங்கள் மொழியில் கூறுவீர்கள். காலோடு காலாய் கேட்பதை வீட்டின் மேல் தளத்தில் இருந்து அறிவியுங்கள். ஆன்மாவை தொழில் இயலாமல் உடலை கொண்டு கொள்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள். காசுக்கு 2 சிட்டுக்குருவிகள் இருப்பது இல்லையா? எனினும் அவற்றுள் ஒன்று கூட உங்கள் தந்தையின் விருப்பமின்றி தரையில் விழாது. பொதுக்காலத்தினுடைய 12ஆம் நாள் இந்த ஞாயிற்றுக்கிழமையில் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிற பாடம் கடுமையான பாடம். பயப்படாதே, அஞ்சாதே, தைரியமாக இரு, ஆனந்தமாக இரு, பயமின்றி நற்செய்தி அறிவி, நற்செய்தி கூறி வாழ்ந்தார்கள் என்பதுதான் உள்ள அத்தனை வாசல்கள் இருந்தும் ஆண்டவர் சொல்லுகிற பாடம் தான். அன்பார்ந்தவர்களே, பயம் அப்படிங்கிறது எல்லா மனிதருக்கும் உண்டு. அது பல வகையான பயங்கள் இருக்கின்றன. மனப்பயம், ஆன்ம பயம், உடல் சார்ந்த பயம், இது பல வகையான பயங்கள் இருக்கிறது. அடிப்படையில் பயம் என்பது வேறு ஒன்றும் இல்லை, ஒரு உணர்வு. எவ்வாறு இன்பம், மகிழ்ச்சி, சந்தோஷம் ஒரு உணர்வோ அதுபோல பயமும் ஒரு உணர்வு தான். அந்த உணர்வு எங்கிருந்து வருகிறது? வெளியிலிருந்து வருகிறதா? இல்லை, உடலிருந்தே வருகிறது. உடலுக்குள்ளே இருக்கின்ற நமது கம்ப்யூட்டர் கணினி செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. ஏகப்பட்ட நரம்புகள், ஏகப்பட்ட வயது, ஏகப்பட்ட காய்கறி கொண்டே இருக்கிறது. அது வேண்டிய சக்தி நாம் கொடுக்கிறோம். நாம் சாப்பிடுகிற உணவாக கொடுக்கிறோம், மூடுகிற ரத்தத்தால் வருகிறது, சுவாசிக்கின்ற ஆக்சிஜனால் காற்றால் வருகிறது, அதுபோக ஆன்ம வளத்தால் வருகிறது. இவைகளெல்லாம் இதான் கரண்ட். இப்போ கரண்ட் இல்லாமல் பல பிரச்சனை, 4 மூசம் 4 மூசம். அதுபோல நம்ம உடலுக்குள்ள என்ன இருக்கிறது? கரண்ட் இருக்கிறது, மின்சாரம் இருக்கிறது. அந்த மின்சாரம் பாய வேண்டும், பாய்ந்து செயல்படுத்த வேண்டும். அதில் மின்சாரம் பாய்கின்ற வழியில் நம்முடைய பின்புறம், நாம் வளர்ந்த விதம், இருக்கின்ற இடம், எதிர்பார்க்கின்ற காய்கறி, இவையின் அடிப்படையில் அவை என்ன செய்கிறது? அப்பொழுது கூட குறைய உருவாகும். அப்படி கூட குறைய உருவாகிற போது என்ன வருகிறது? மகிழ்ச்சி வருகிறது, சிரிக்கிறோம், சந்தோஷமா இருக்கிறோம், நிம்மதியாக இருக்கிறோம், நல்லா தூங்குறோம். அதே போல பயம் வருகிறது. அப்படி பயம் வருகிற போது மனிதன் என்ன செய்து போகிறான்? வழியில உதவி போகிறான். Yeah.
தூய்மைப்படுத்துகிறது. கதிரவன் தோன்றி மலை வரை உமது தூய காணிக்கையை கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராக ஒன்று சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இந்த காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உங்களை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுபடுவார். அவர் படித்தவாறே இந்த மறை நிகழ்வுகளை கொண்டாடுகிறோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து நமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை கூட்டு அவர் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர்களுடைய இரவு பகுதி எழுதியது இன்னத்தையும் எடுத்து உனக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இது